ஹாய் கைஸ், வெல்கம் டு ரைட் கேமிங். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோப்ளாக்ஸில் வந்து அது பிரேக்கப் பிளாக் ஃபார் பிரெயின்றாங்கிற ஒரு கேம் தான். ஒரு சரி வாங்க லைக் பண்ணி சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் இருக்குல்ல, இங்கே உள்ள பாக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து உடச்சி பிரெயின் ராட் எடுத்து நம்ம பேஸ்குள்ளே வச்சு அதில் வந்து காசு கிடைக்கும். இந்த கேம் பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ ரொம்ப இன்ட்ரோ போடாமல் ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவளால். ஸோ இந்த கேம் ஸ்டார்டிங் நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ் உடச்சா தான் பிரெயின் ராட் கிடைக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் பிக்காக்ஸ் வாங்கி ஆனோம் பிக்காக்ஸு. ஸோ இந்த பிக்காக்ஸ் வாங்கி ஒரு பாக்ஸ் வரைக்கும் அது வாங்க வந்து இங்கே சாமின்னு ஒருத்தர் இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய பிரெயின் ராடாக எடுத்தோடனே வந்து நம்மளை வந்து அடிச்சிருவான் இவன். ஸோ அதனால் இவன்றது நம்ம பார்த்துருக்கணும், இவன்றது நம்ம வந்து பார்த்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி உடச்ச உடனே இந்த மாதிரி நமக்கு ஒரு பிரெயின் ராட் கிடச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த கோடை அது மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வந்து இந்த கோட்டுக்கு அந்த சைடு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வரலன்னா அந்த பிரெயின் ராட் காணாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து டக்குன்னு வந்துட்டோங்கிறதால செகண்ட்ஸே போட்டுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா காசு கிடைக்கும் நமக்கு. ஸோ இதான் இந்த கேமோட கான்செப்ட் மக்களே. ஸோ இப்போ எப்படி நம்ம லைக் முடிச்சு சொல்லிவிடுங்க. இன்னொரு என்னடா அது ரேர் பிளாக்கிங் போட்டிருக்கீங்க. ஆனால் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப நேரம் பிடிச்சிடும். அந்த சாமின்னு ஒருத்தருக்கால நம்ம சின்ன பிரெயின் ராட்லாம் எடுத்த விட்டுருவோம். ஆனால் பெருசாக எடுத்தால் வந்து நம்மளை சோழி முடிச்சிடுவோம் மக்களே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நோண்டி நிறையா அப்படியே போட்டு நோண்டி ஏன்னா இவ்வளோ நேரம் பிடிச்சி நோண்டி இதாக இருக்குது. அரை மணி நேரம் அவங்களுக்கு. ஸோ இப்போ என்னென்ன நல்ல டிரைவிங்னா கொடுக்குறது 4 செகண்டு ஒரு 4 ரூபா ஒரு செகண்ட் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. நல்ல பிரெயின் ராட்லாம் ஓகே. இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ காசு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டும் நம்ம இங்கே எவ்வளோ கொஞ்சம் நோண்டு நல்ல பிரெயின் ராடாக கொடுங்கடா கெஞ்சிரண்டா. என்னது இங்கே 3 rupees per second இதை எடுத்து போனோம்மா அது வந்துட்டோம் மக்களே. ஸோ இந்த கேமில் இன்னும் வந்து மற்ற பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்களா, ஒரு சில திருட்டு பசங்களாம் என்ன பண்ணுவாங்களா, நம்மள்ட்ட இருந்து அடித்து பிரெயின் ராட் வாங்கிடுவாங்க. ஸோ எப்படின்னு அவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரெயின் ராட் எடுத்து வந்துருக்கேன். அது பெரிய பிரெயின் ராட்னா நம்ம அடித்து அதை அப்படிங்க வாங்குவாங்க. ஸோ நான் பார்த்துருக்கணும். ஸோ இதையும் தூக்கிடுறோம் சீக்கிரம் போடலாம் அதையும் வந்துட்டோம் மக்களே. இது வேறு கவனிக்காம பண்ணணும். இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே உள்ள காசு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நிறைய காசு இருக்குது. இப்போ உடனே நம்ம வந்து பிக்காக்ஸ் மாற்ற போகிறோம். ஏன்னா அந்த பிக்காக்ஸ் ரொம்ப மெதுவாக நோண்டும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிக்காக்ஸ்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அருங்க ஸ்டோன் பிக்காக்ஸ்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு இது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பிரெயின் ராட்லாம் கொஞ்சம் நோண்டி இங்கே இத்தனை பிரெயின் ராட்லாம் எவன் அதெல்லாம் போட்டு இங்கே பாருங்க மக்களே. 10 செகண்ட்ஸு 5 4 3 டக்குன்னு போகலாம். அப்படி வந்துட்டோம் மக்களே. இது 10 செகண்ட்ஸ். அதெல்லாம் டக்குன்னு நான் தூக்கிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இது நம்ம முக்கியமான பிரெயின் ராட் மக்களே. ஏன்னா அது 10 செகண்ட். ஏன்னா இப்போ வந்து 10 ரூபா ஒரு செகண்ட் கொடுக்குறதுலாம் இப்போ நல்ல பிரெயின் ராட் தான் அது. ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்போ நம்மளால் இப்போ வந்து நம்மளை பிக்காக்ஸ் வாங்க சொல்கிறாங்க. அதான் ஆரம்பமாக காமிக்கிறாங்க. ஸோ அதனால் டக்குன்னு அடுத்த பிக்காக்ஸோட ரேட்டையும் பார்த்துருது. அடுத்த பிக்காக்ஸ்க்கான இதுக்கப்புறமா இப்போ அயன் பிக்காக்ஸ் ஸ்டோன் பிக்காக்ஸ்க்குமா அடுத்த ஒரு பிக்காக்ஸ் வந்து அது கூட கொஞ்சம் ரேட் கொஞ்சம் தான் அதிகம்னா நம்ம வந்து டேரெக்டாக அந்த பிக்காக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டோனுக்கு அப்புறமா அயன் இருக்குது. உடனே அந்த அயன் வரும் 1500 தான். அதனால் நம்ம டக்குன்னு காசு கலெக்ட் பண்ணி அடுத்தது மொத்தமாக நம்மளே வாங்கிடலாங்க. இதை உடடா ரேர் பிளாக் இல்லை இது உடச்ச சரிப்பட்டார். நம்ம இதை உடைக்கணும். ஸோ இது ஓட பார்த்தீங்களா நல்லா பிரெயின் ராட் கொடுங்கடா. என்னது 8 செகண்ட் சூப்பர் பாருங்கள். இது வந்து காமன் தான் போட்டிருக்காங்க. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பெருசு தான். ஏன்னா இது வந்து இது வால்கானோ ஈவெண்ட் ஹேவ் ஸ்டார்டட் வால்கானோவா ரைட்டு இருந்தது. டெய்லி இதை வச்சு நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம் போல இருக்குது. நமக்கு இப்போ ஒரு ஸ்பின் ஸ்டார்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஸோ பாப்பா என்ன கிடைக்கிதுன்னு. என்னது 25,000 ரூபா கொடுத்துருக்கோம். 25,000 ரூபா கொடுத்துருவாங்க மக்கள். எல்லாம் அசால்ட்டானா அதோட்டி நீங்கள் வாட்டி அள்ளி கொடுத்துட்டீங்க ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ நல்ல ஒரு பிக்காக்ஸ் வாங்க போகிறோம். நம்ம 25,000 ரூபாய்க்கு இன்னும் 15,000 டைமண்ட் பிக்காக்ஸ் கிடச்சிச்சு. இதில் கியர் ஷாப்னா பாருங்க டும் பேட்லாம் இருக்கிற மாட்டேங்குது. இது வாங்கி வச்சுப்போம். அடுத்து என்ன ஸ்பீடு காயில் இருக்குது, அதையும் வாங்கி வச்சுப்போம். அவ்வளோதான் மக்களே. இனிமேல் நம்மளால் வேகமாக போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போதைக்கு அந்த வேகமாக போகிறது அப்படி இங்கே எவ்வளோ தான் உடைப்போம். அவங்க பாருங்கள் ஒரே உடலை உடஞ்சிச்சு பார்த்தீங்களா. சூப்பர். ஆனால் இது தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னா வெறும் 1 செகண்ட் தான் 1 ரூபா தான் கொடுக்குறது. அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. இதுங்கிறது என்னதுடா அதெல்லாம் ஃபயர்லாம் இருக்குது. என்னடா அதெல்லாம் என்ன தரவணுங்க. எவ்வளோ ரூபா 33 ரூபா கொடுக்கும். அது 3000 ரூபா கொடுக்குது. அது தூக்குடா இது தூக்கு. இது 3000 ரூபா கொடுக்குதான்ப்பா. இதை எடுத்துப்போம் நம்ம. பாருங்கள் கேம் ஆரம்பித்த உடனே பாருங்கள் அவ்வளோ காசு அப்படியே நெருப்பு அப்படியே வருது. அப்படியே தீ பரவட்டும் அது மாதிரி மக்களே. சீக்கிரம் இதை ஆல்ரெடி இதை அப்படியே வச்சுருவோம். நம்ம அதை வச்சு விட்டு பார்த்தீங்களா காசு பாருங்க அப்படியே பிச்சுக்கிட்டு கிடைக்குது மக்களே. நம்ம எல்லா கேம்லையும் நமக்கு ரோப்ளாக்ஸில் வர எல்லா கேமுமே அப்படி தான் இருக்குது மக்களே. இந்த மாதிரி கேம்ஸ்லேயே காசு உள்ள கேம்ஸ்னாலே நமக்கு எடுத்தோடனே வந்து காசு வந்து 1000 2000 10,000 கிடச்சிருது. எப்படி இருந்தால் தரல எல்லாம் லக்கு தான் மக்களே நமக்கு.
ஸோ டக்குனு இது லெஜெண்டரி பிளாக்னு போட்டிருக்காங்க. இது உடைக்கவே எனக்கு வந்து அரை மணி நேரம் ஆயிரம் போல இருக்குது. ஸோ அதனால் இதை அப்புறமா உடச்சிட்டு ஸோ இப்போ இங்கே ஒரு பிளாக் இருக்குது, ரேர் பிளாக் இருக்குது. இது உடைப்பினே நல்லதாக கொடுங்கடா, 1000 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுங்கடா. ₹1 இதை வச்சு நான் என்ன பண்ணேன், இதை வச்சு நான் ஊருகா கூட போட முடியாது. இது வாட்டர் பிளாக்கா, இது உடைக்கும் அரை மணி நேரம் ஆயிரம். அதனால் இது உடைக்கணும். ரேர் பிளாக் என்ன கொடுத்து நல்லதாக கொடுங்கடா. இது செஞ்சு இந்த 1000 ஏன்டா சின்னதாக கொடுக்குறீங்க. ஃபயர் பாப் இதில் நல்லதாக கொடுங்கடா. என்ன கொடுத்துருங்க ₹4 ஏன்டா, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ₹4 எனக்கு தேவையே கிடையாதுடா. ஒழுங்காக கொடுக்கணும்னா கொடுங்கடா. இவங்க ₹4 1000 கொடுக்குற மாதிரினா ஒரு ₹100 கொடுக்குற மாதிரியாச்சும் அட்லீஸ்ட் கொடுங்கடா. இது என்ன இவ்வளோ, இது ₹4 ரைட்ரா கீஸ். இது மாதிரி நம்ம செழிப்பிட்டு வராது. நம்ம பெரிய பெரிய பாக்ஸும் உடைப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இது நிறைய நல்லா பிரெயின்டான கொடுக்க மாதிரி இந்த மாதிரி வாட்டர் பிளாக் இந்த மாதிரி நல்லதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசான பிளாக்ஸ் தான் வந்து நோண்டனா அதான் டக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது நல்லா ஒரு பிரெயின் ராட் கொடுத்துருது நமக்கு. ஸோ இப்போ டக்குன்னு இந்த பிளாக் நம்ம டக்குன்னு நோண்டணும். இங்கே என்ன இங்கே இருக்கும். ஸோ இங்கே எவ்வளோ இன்னெல்லாம் நோண்டி வச்சுப்போம். இங்கே என்ன இருக்குன்னு கிடைக்கும். இங்கே வந்து சில நல்லது கூட கிடைக்க சான்ஸ் இருக்காது. ₹4 தேவையில்லை, ₹4 தேவையில்லடா. இதில் அடித்து சொல்கிறேன் நல்லதாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் பாருங்கள் இவ்வளோ தண்ணிக்கு பாக்ஸ் அதுவும் நான் நோண்டுறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் அதுன்னு பார்த்துக்கோங்க. நல்ல பிரெயின்டாக கொடுக்கணும். ₹1000 கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஒன்று இதில் பேசிக் இதில் என்ன கொடுக்குறானுங்க பார்ப்போம். என்னது 250 இது கூட 250 கூட ஓகே தான் மக்கள். இதுன்னு 300 சரி. இதை எடுத்து டக்குன்னு அது 600 மக்களே டக்குன்னு அதை இது வச்சுட்டு அதையும் போய்ட்டு எடுத்து வந்துடும். நம்ம டக்குன்னு போடா சம்பா சிவசம்பா தக்கடம். அது எவ்வளோ நேரம் இருக்கும். இது டக்குன்னு எடுத்துன்னு நம்ம டக்குன்னு தூக்கடா நேரம்லடா டக்குன்னு தூக்கடா. இங்கே வருங்க சீரமா போ. இந்த பிரெயின்டான தூக்குனாலே நம்மளால் வேகமாக போக முடியல. ஸோ இதை 6-7 இதை டக்குன்னு ப்ளேஸ் பண்ண அவ்வளோதான் மக்களே. ஸோ இதில் மேலே என்ன ஃப்ளோ அன்லாக் பண்ணால் அன்லாக் பண்ண முடியும் போல இருக்குது. அது காசு கொடுக்கணும் போல இருக்குது. நம்ம இப்போதைக்கு அப்புறமா வந்து செகண்ட் ஃப்ளோர் கொடுக்கலாம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதில் என்னென்னு கிடைக்கும். இனிமேல் நம்ம ₹1 வச்சுருக்கூடாது. ஏன்னா ₹1 வேஸ்ட்டுக்கு ஒரு 4 லட்சம் கிடச்சிட்டு கொடுங்க. இனிமேல் நம்ம வந்து இந்த ₹1 பிரெயின் கொடுக்குற பிரெயின்லாம் நம்ம வந்து வச்சுருக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா பேஸை பார்த்திங்கன்னா அடைக்கும். ஸோ அதனால் இதையும் செல் பண்ணிடுவோம். இதையும் செல் பண்ணி இதுவும் தேவையில்லை. ₹3 கொடுக்கலாம் எனக்கு தேவையில்லடா. செல் பண்ணி விட்றான். இது என்னது ஏன்னா ₹2 கொடுக்குறத வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். ₹10 கொடுக்குறது இனிமேல் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ₹100 கொடுக்கணும். அந்த ₹100 கொடுத்தா தான் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு இது எவ்வளோ ₹8 வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். இதையும் செல் பண்ணி விட்டுறான். ஸோ செல் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து 3 பிரெயின்டாக இருக்கவே செய்யுது நம்மள்கிட்ட. ஸோ டக்குன்னு இப்போ எல்லாத்தையும் எடுத்து இப்போ வந்து ஒரு புது பிக்காக்ஸ் வாங்க போகிறேன். ஏன்னா வந்து இன்னும் எவ்வளோ இந்த டைமண்ட் பிக்காக்ஸ் வச்சு நம்ம நோண்டிகிட்டு இருக்குது. அதனால் ஒரு புது பிக்காக்ஸ் வாங்கி நல்லா இதில் கேண்டீன் புதுசாக இருக்குது. இன்னும் எத்தனை இதெல்லாம் இருக்குது. இதுக்கு அப்புறமா வரது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நமக்கு ஐஸ் இருக்குது. இது இருக்கிற டாப்பு அந்த ஹேக்கர் கார்டு அதான் சீக்கிரம் டாப். இது பார்த்திங்கன்னா ஏதோ இன்னும் அது எத்தனை ஜீரோலாம் போட்டுட்டா இத்தனை ஜீரோ போட்டுருக்கீங்க. ஏதோ 20 பில்லியன் இடமும் வருது. அடித்து சொல்கிறதுனால நம்மளால் வாங்கணும்னா அதுக்கு நம்ம வந்து இந்த கேமை பார்ட்டாக போட்டால் தான் வாங்க முடியும் நம்மளால். ஸோ நமக்கு இப்போ என்ன வாங்க முடியுமோ அதை வாங்குவோம் நம்ம. ஸோ இந்த கேண்டீன் ஏதோ போட்டு தெரியும் இதை வாங்கிப்போம் நம்ம லெஜெண்டரி. ஸோ இது டக்குன்னு இதை வாங்கி நம்ம வந்து கேண்டிங்கிற இது வந்து எவ்வளோ வேகமாக நோண்ட போது தெரியல. சாமி நீ ஏன்டா இங்கே கொஞ்சம் டீப்பாக போவோம். ஏன்னா இங்கே எவ்வளோ பிரெயின்லாம் இது நல்லா இல்லை. தம்பி இந்த பிரெயின் ராட் அண்ணனுக்கு போடா அவங்க பாருங்க நோண்டிகிட்டு இருக்கான் பாருங்களேன். நோண்டிகிட்டு இருக்கான் எனக்கு கஷ்டப்பட்டு நோண்டோடனே நீ எடுத்துகிட்டு போய் இது இன்னும் நல்லதாக கொடுங்கடா. என்னது தூக்கடா அப்போ இப்போ திருட்டு பசங்களாம் நம்ம அடிக்க வருவாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து நல்ல பிரெயின் ராட் எடுத்துகிட்டு அடிக்க வருவாங்க. ஸோ டக்குன்னு இதை போய் நம்ம பேஸில் போய் வச்சுட்டு வந்தோம். நம்ம டக்குன்னு போடா என்ன நடக்குது இங்கே. டே உள்ளே கொண்டு வந்துடும். இவனோட ஆட்டம் ஏன்டா இப்போ ஆட்டம் போடுறேன். இதுக்கு ஆட்டம் போடுறான் என்னாச்சு. என்னடா மாறிட்ட. என்னடா நடக்குதுங்க. இன்னும் ஹேக்கராக மாறிட்டான். என்ன பண்ணுறான் அவன். என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ போடுறானுங்க பாருங்களேன். அங்கே பாருங்கள் நம்ம பிரெயின் ராட் போயிருச்சு மக்களே. நல்ல பிரெயின் ராட் கொடுத்துருக்காங்க. கஷ்டப்பட்டு உள்ள வரைக்கும் போய் கொண்டு வந்த மக்களே. இப்போ இவன் ஹேக்கராக வேறு மாறிட்டானாங்க பாருங்க. ஹேக்கர் வந்து பறந்துட்டு இருக்கான் பாருங்க. ஏன்டா இப்படி உயிரை வாங்குற. டக்குன்னு இதை போய் பார்த்தீங்கன்னா இது நோண்டி நல்லதாக கொடுங்களா. நான் வேறு பாருங்கள் அப்போ நல்ல பிரெயின் ராட் ஒன்று கிடச்சிது. ஆனால் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு நடுவில் எதுவும் இவன் அப்படி மாறான் இப்படி மாறான்னு சொல்லி கிடச்சல அதை இப்படிட்டானுங்க. சரி என்னது 10,000 அப்போது சூப்பர் 10,000 ஓகே. நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை இங்கே நம்ம பேஸில் வச்சு விட்ருவோம். ப்ளேஸ் கொடுறோம். அவ்வளோதான் மக்களை. இப்போ வந்து இங்கே உள்ள எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போயாச்சும் ஏதாச்சும் இது வாங்க முடியுமாடா. அந்த இது அது பேர் என்னது பிக்காக்ஸ் வாங்க முடியும். அந்த மார்க் கூட போட்டாங்க. பட் ஆனால் இப்போ வாங்க நிறைய காசு இருக்கும். நம்ம 20 பில்லியன் இந்த கேமில் சேர்த்து நல்ல பிக்காக்ஸ் வாங்கலாம். அதான் என்னோட குறிக்கோள். ஏன்னா இப்படி அசால்ட்டாக உடையுது பாருங்களேன். நல்லதாக கொடுங்கடா. இன்னும் நம்ம ₹1000 வச்சுருக்கிறதா இந்தா எல்லாமே ₹1 ₹2 இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓர தரல. அங்கே பாருங்கள் அது ஏதோ பறக்கிற மாதிரி ஏதோ இருக்குது. இது உடச்சி எவ்வளோ நேரம் ஆகும் உடைக்கிறதுக்கு. என்னடா இவ்வளோ நேரம் அவங்க பாருங்க
1850 ஏதோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் அடித்து சொல்கிறாங்க, நம்மளால அதெல்லாம் நோண்ட முடியாது. அந்த ஹேக்கர் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. பாருங்க சீக்ரெட் பிளாக் ஏதோ புதுசாக ஒன்று வரப்போதான். ஸோ சீக்கிரம் தோன்ற நல்லதாக கொடுக்கூடாது ஐசி நல்லா. அதுவும் இந்த சாமி வர நம்ம வந்து அடிச்சிடக்கூடாது. அந்த நம்ம நல்ல பிரெயின் ராட் எடுத்தால் நம்மளை அடிக்க வந்துடுவோம். இது பாருங்க, நம்ம நல்ல பிரெயின் ராட் எடுத்தோம்னா நம்ம உடனே அடிக்க வரோம். நம்மளை பாருங்க, நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கோம். எடுத்துகிட்டு போயிடறா சாமி, வந்துடாதரா வரா மக்களே. அடிச்சிடும். அப்போ இதுக்கு மேலே அடிக்க மாட்டேன். இந்த கோடை தாண்டிட்டா போதும், நம்மளை அடிக்க மாட்டான். ஸோ இதை போய் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி விட்ருவோம் நம்ம. அவ்வளோ மக்களே. ஸோ இப்போ உள்ளது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள காசு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க. காசு அப்படியே பிக்சர் கிடைக்கிது. காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி அப்படியே காசு பிச்சுக்கிட்டு வருது. ஸோ இப்போ நல்லா டீப்பாக போய் நல்லதாக வந்து நல்ல பிரெயின்டாக போய் தேடுவோம். அதுதான் நமக்கு நல்லது மக்களே. ஸோ டக்குன்னு என்னடா மறைஞ்சு போயிடுச்சு, ஏண்டா நோண்டா வந்தால் மறைஞ்சிச்சு பாருங்களேன். நல்லதாக கொடுக்கணும், நல்லா ஒரு 1000 2000 கொடுக்குற மாதிரி இருக்கணும். எவ்வளோ நான் 4 ரூபா வச்சு நான் என்ன பண்ண போய் இந்த 4 ரூபா ஜாமான் 4 ரூபா கொடுக்குற பிரெயின் ராட்லாம் எடுத்தால் மக்களே அவன் கோவமே பண்ண மாட்டான். ஏதாச்சும் 1000 500 எடுத்தால் கூட அவன் கோவப்படுவான் மக்களே. 500 ரூபா கொடுக்குற பிரெயின் ராட் எடுத்தால் கூட கோவப்பட்டுருவான் அவன். ஏன்டா இதுன்னு அது 4 ரூபா கொடுக்குறது அது நமக்கு தேவையில்லை. 4 ரூபா வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். ஒரு செகண்டுக்கு 4 ரூபா கொடுத்தா வந்து ஒன்றும் வழங்காதுடா. ஸோ இது என்ன வச்சுருக்கானுங்கன்னு பார்ப்போம். என்னது நல்லதாக கொடுங்கடா. என்னது 1000 இது பார்த்தா அடிச்சு சொல்கிறேன். நம்மளை அடிச்சுருவான். நான் அடிச்சு சொல்கிறேன். இவருக்கு அடிச்சிட்டா பார்த்தீங்களா, இதோ நம்மளை அடிச்சிட்டா. இப்போ நம்ம டக்குனு எடுத்துட்டு சம்பா சிவசம்பா ஒரு அடிக்க வரான் பாருங்க. அடிக்க வரான் சிவசம்பா தகடம் தட தந்த எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸில் அடிச்சு இந்த பிரெயின் ராட் வேஸ்ட்டாக போயிருந்துருக்கும். ஸோ இதை போய் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டுருவோம். ஸோ இப்போ நமக்கு காசு நிறையா கிடைக்கும் மக்களே. ஸோ இங்கே உள்ள காசு எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இதில் காசையும் நம்ம எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சரி அடுத்து வந்து பிக்காக்ஸ் வாங்க முடியுதா பார்ப்போம். இந்த பிக்காக்ஸே சூப்பராக ரொம்ப வேகமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே எல்லாம் பிக்காக்ஸ்லாம் எப்படி இருக்க போது தரல. ஸோ பார்ப்போம். இதுக்கு மேலே உள்ளது பிளட்டு மூணா பேர் இதெல்லாம் இருங்க. நம்ம பாருங்கள் கேண்டி இவன் 2 இதை ஸ்கிப் பண்ணிட்டு வருங்க. அடுத்து இப்போ நம்மள்ட்ட 2 லட்சம் இருக்குது. அடுத்து வாங்கிடுவோமா இதே இல்லை மக்களே. எனக்கு லைட்டாக மனசு வர மாட்டேங்குது. அப்படியே கேலக்ஸி வாங்கிடலான்னு தோணுது. ஸோ ஏன்னா அடுத்து இது கேலக்ஸின்னு வந்து ஒரு பிக்காக்ஸ் இருக்குது, அது வாங்கிடலான்னு தோணுது. இது ஒன்று கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் நல்லா இருக்காது. ஏன்னா இது சின்ன பாருங்க கொஞ்சம் டீப்பாக போனால் தான் நல்லா தான் கிடைக்கிது. அதாச்சும் கொஞ்சம் லைட்டாக டீப்பாக இந்த மாதிரி இப்படி உள்ளே போயிட்டு வந்து பாருங்க. அந்த மாதிரி லெஜெண்டரி பிளாக் இந்த மாதிரி பிளாக் அடித்தா தான் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இது நல்லா இன்டர்னாக கிடைக்கும். இது வேறு பார்க்குது இவன் எப்போ உடைப்பான் நம்ம இது தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குது. ஸோ நான் அதெல்லாம் நடக்காத காரியம். பிகாஸ் எனக்கு தேவையில்லை. வெறும் 640 ரூபா இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். 640 ரூபா கூட நமக்கு தேவையில்லை. 6-7 பிளாக்கா இதுங்க நாங்களாம் போக முடியுமாடா ஃபஸ்ட்டு. போக முடியுது மக்களே. இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இங்கே என்ன வச்சுருக்கானுங்க. பிக்காக்ஸ் எட்ரா ஃபஸ்ட்டு. என்னது நல்லதாக கொடுங்கடா. என்னது 28 இதெல்லாம் தேவையான 28 ரூபா தருதுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நல்லாவே இருக்காது 28 ரூபாங்களாம். ஸோ வேறு இங்கே என்ன இங்கே ஒன்று வச்சுருக்கானுங்க. இருங்க லெஜெண்டரி பிளாக்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம நோண்டி பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு ஆயிரும் போல விடிஞ்சிரும் போல இருக்குது. நம்ம நோண்டி முடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு ஓடாடா நல்லதாக கொடுங்க. நல்லதாக கொடுக்கணும். என்ன கொடுக்குறீங்க நல்லா ஒரு 1000 ரூபா 2000 கொடுக்குற மாதிரி. என்னது நல்லா தான் கொடுத்துருக்கானுங்க. இப்போ வருவான் மக்களை. இப்போ வந்து இந்த சாமின்னு ஒருத்தருக்களை இப்போ வருவான். எதுக்கு இதோ பாருங்க இப்போ வந்து நம்மளை அடிச்சிட்டா பார்த்தீங்களா. இது வேறனா தூக்கிட்டு போகிறான்டா. பார்த்து இது எடுத்துடுறா. ஸோ டக்குன்னு இது போய் ஓடு வந்துட போகிறான்டா. ஐயோ அடிச்சிட்டான்டா மறுபடியும் அடிச்சிட்டான் நம்மளை. இருக்குங்க அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். ஓடு டே இது எவ்வளோண்டா இருக்குது. இன்னும் சான்ஸில் இதுக்கு மாதிரி எடுத்துகிட்டு போக சான்ஸே இல்லை. ஏன்னா பாருங்கள் அது இன்னும் 2 செகண்ட் தான் இருக்கும் பாருங்கள். இப்போ காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி நம்மளை எடுக்கவே விட மாட்டேங்கான் மக்களே. பாருங்களேன் இது மாதிரி இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். எடுக்கவே விட மாட்டேங்கான் இவருங்க. தம்பி ரொம்ப கஷ்டப்படாத அண்ணன் நோண்டி கொடுக்குறேன் இந்தா அதெல்லாம் எடுத்துக்கோ. அதில் கண்டிப்பாக நல்லதாக வரப்போகிறது இல்லை. 27 ரூபா தலைவனுக்கு இது பெருசாக இருக்குது. ஏன்னா நம்மளோட சின்ன பிளேயராக இருப்போம்ல இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன பிளேயர்ஸ்க்குலாம் நம்ம வந்து இந்த மாதிரி நோண்டி கொடுப்போம். ஸோ எவ்வளோ நல்லா வேலை பார்க்குற பாருங்க. இதுக்காகவாச்சும் இருக்கான். 42 ரூபா கொடுக்குறத நானே ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாது. சரி தெரியாமல் எடுத்து தொலைச்சிட்டு அதுக்கெலாம் வந்து அடிக்கிறான் பாருங்களேன். இவங்களாம் அறிவு கலாண்டா. அது 42 ரூபா தான் கொடுக்கவே செய்யுது. இதுக்கெலாம் அடிக்கலாம் பாருங்க. இது என்னது அது எவ்வளோ நான் மைண்ட் பண்ணுதா. இது எவ்வளோ நேரம் நான் நோண்டிக்கிட்டே இருக்கணும். நான் எனக்கு எவ்வளோ நேரம் அவன் யோசிச்சு பாருங்க மக்களே. டக்குன்னு இது வந்து நம்ம வந்து அப்புறமா பார்த்து போய் நம்ம அடிக்கடி கொஞ்சம் வந்து நம்ம வந்து இதை அப்படியே உடச்சிக்கிட்டே போகணும் நம்ம இதை. ஸோ என்ன வச்சுருக்கானுங்க 2 ரூபா கொடுக்குற பிரெயின் வச்சு நான் என்ன பண்ண பாருங்க. ஸோ இது வேறு ஏதோ இந்த கிட்ட உள்ளதே நம்ம சரியாக தெரியாமல் நோண்டி விட்டேன். ஸோ இங்கே எவ்வளோ கொடுங்க இது போதும். இப்போதைக்கு இது போவோம். இப்போ நம்ம வந்து வேறு ஏதாச்சும் பிரெயின் ராட் எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி போவோம். நம்ம இங்கே நல்லா தான் கொடுங்களா. லெஜெண்டரி பிளாக் எடுக்காமல் ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா அடிக்கடிக்கே வந்துடுறான் நம்மளை. சீக்கிரம் நோண்டுறேன்
சரி நோண்டு அடுத்து கேலக்ஸி தான்டா அடுத்து நமக்கு வந்து எடுக்க போகிற பிக்காக்ஸ் வந்து கேலக்ஸி தான். அதில் உறுதியாக இருக்கேன் நான். இந்த 1000 அடிச்சு சொல்லணும், இது கண்டிப்பாக நம்மளை அடிச்சிருவோம் மக்களே. இப்போ வந்து இப்போ எந்தோ வந்துட்டா பார்த்தீங்களா, அடிச்சிட்டா பார்த்தீங்களா, ஏன்டா உயிராக வாங்குற. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குமா மக்களே. இது டக்குன்னு ஓடு டே அடிச்சிடாதடா, கெஞ்சிரண்டா அடிச்சிடாத. இப்போ அடித்தா கூட பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம்ல, அதனால் இப்போ அடித்தா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்டா இப்போ வந்து அடிக்க மாட்டேங்க பாருங்களேன். இது வேறவனே ஒருத்தனை அடிக்க போயிருக்கான் மக்களே, அதான் நம்மளை அடிக்க வரலாம். நான் தம்பி தோல்வி அடைஞ்சிட்ட போல இருக்குது பாருங்கள். நம்மளை அடிக்க வரலான்றான். ஆனால் பாருங்கள் வேறு எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ பெரிய பிரெயின் எடுத்துக்கிறான், அவனை அடிக்கிறதுக்கு போய் நம்மளை விட்டுட்டான் பாருங்களேன். நான் தம்பி இதெல்லாம் தேவையானவங்க இதில் இந்த தேவை. நாங்கள் வாட்டிக்கு விளாண்டுட்டு போகிறோம், சரி விளாண்டுட்டு போகிறாங்களே, விளாட்றதுக்கான வந்துருக்காங்க அப்படின்னு விடணும். பாருங்கள் எப்படி பிடிச்சி நம்மளை டார்ச்சர் பண்ணுறான் பாருங்களேன். ஸோ இங்கே உள்ள எல்லாத்தையும் பாருங்க, பார்த்தீங்களா காசு அப்படியே ஏதோ சொல்லனே தரல. ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு பிரெயின் ராட் என்ன தான் கொடுக்கலாம். டே இந்த மாதிரி 5 ரூபா 10 ரூபா 18 ரூபா இதெல்லாம் இதை எடுத்தால் கூட அவன் அடிக்க வர ஆரம்பிச்சிட்டான். இப்போ வேண்டா நான் இருக்கிற ஸ்டேஜுக்கு 1000 ரூபா கொடுத்தாலே இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் தான் உண்மையாக சொல்லலாம், பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ். அது எவன்டா அதெல்லாம் நோண்டிட்டு எவனோ ஒருத்தர் நோண்டிட்டு இருக்கா மக்களே, அதான் குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்களேன். இவங்க எவன் அதை நோண்டுறதுதான் தெரிலடி. ஆனால் இதெல்லாம் நோண்டினா 10,000, அதாச்சும் வந்து இந்த மாதிரி பிளாக்ஸ்லாம் நோண்டினா எந்த மாதிரியான இது கிடைக்கும் தெரியுமா மக்களே, 10,000 20,000 அந்த மாதிரி பிரெயின்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லதாக கொடுங்கடா, கெஞ்சிரண்டா. இவங்க ஏண்டா இதுக்காடா நான் வந்தேன், ஒரு 320 ரூபா தருது மக்கள்டா, இவ்வளோ பெருசு இதை நோண்டி இதுக்குலாம் இவ்வளோ கம்மியாக காசு தரீங்களாடா, ஏன்டா உங்களுக்கு மனசாட்சி இருக்காதான். சரி இதை நோண்டி பார்ப்போம். ஸோ நல்லதாக கொடுக்கணும், இந்த தடவை நல்லதாக கொடுக்கணும் நல்லது. ஸோ நம்ம வந்து டக்குன்னு இது எடுத்துருவோம், எடுத்துகிட்டு போக முடியும். வேணாம் அதுக்குலாம் வர அடிச்சுக்கிட்டே இருக்கான் மக்களே நம்மளை போட்டு. ஸோ இப்போ டக்குன்னு இதை வந்து நம்ம டக்குன்னு இந்த பாக்ஸ் நம்ம வந்து உடைப்போம். சீக்கிரம் உடடா நல்லா பிரெயின்டாக கொடுக்கணும். அதை செஞ்சு கெஞ்சுறேன், அதை செஞ்சு நல்லா தான் கொடுங்க. நீ எவ்வளோ இருக்கும் உடைக்கிறதுக்கு, இன்னும் 500 தான் இருக்குது, அப்போ உடச்சிடலாம். ஸோ அது இன்னும் 300 மாறிடுச்சு. 300 பார்த்தீங்கன்னா 200 மாறிடுச்சு. 200 பார்த்தீங்கன்னா இப்போ 100 மாறிடுச்சு. 100 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 90 70. அவ்வளோதான் மக்களே. இப்போ அடிச்சு சொல்கிற 10,000 கொடுக்கும். அடப்பாய், இது நார்மல் தான் மக்களே, இது வந்து பிரம்மாதான் சொல்ல முடியாது, ஆவரேஜ். அதாச்சும் டே ஏன்டா அதை எடுத்துகிட்டு போக விட்றா, அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா பாருங்களேன். பாருங்க இது பேர் என்னது, பொம்பினி குஷினி, என்னடா பேர் இதெல்லாம், குஷினியா. டே எடுத்துகிட்டு போக விட்றா, இன்னும் 10 செகண்டா இருக்கு இதுக்கு அடிச்சு சொல்கிற எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளை அடிக்கிறான், இது எடுக்க முடியாது. ஏன்னா கிட்டே, ஏன்னா போன தடவை நம்ம எடுக்க வரும்போது வேற எவனே ஒருத்தனை போய் நோட்ட போயிருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போன தடவை தப்பிச்சிட்டோம். இந்த தடவை அப்படி இல்லை, இந்த தடவை வந்து எவனோ வேறு ஏதோ எல்லாம் நோண்டிட்டு தான் இருக்கானுங்க, தவறு மிச்சடி எதை எடுத்துகிட்டு போகல. இது எனக்கு தான், அது உறுதி. இது எனக்கு ஏய் 400 இது எனக்கு தேவை. இதுக்கெல்லாம் ஏன்டா அடிக்கிறோங்க, அடிச்சுட்டு போகிறோம். லேப்டாப் வச்சே மண்டையிலே போடுறான் பாருங்களேன். ஏன்டா எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதுங்க. இதையாச்சும் நோண்டி நல்லதாக கொடுப்பீங்களாடா, நல்லதாக வேணும் மக்களே. சீக்கிரம் நோண்டு. இப்போதைக்கு காசு நம்மள்ட்ட அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே. இப்போ புதுசாக ஒரு பிரெயின்டாக நம்மளால் எடுக்க முடியல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பின்னாடி தான் வந்து நல்ல பிரெயின்டாக வச்சுருக்கானுங்க. பின்னாடியிலேருந்து முன்னாடி எடுத்துகிட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, இது பாருங்க சீக்ரெட்டு, இது எடுத்துகிட்டு போடுவானா. இப்போ போய்ட்டு இங்கே பாருங்க, இல்லை இந்த திருட்டு போய் நம்மளை அடிப்பதோ. இப்போ யார் அடிச்சா, இப்போ இவன் தான் மக்களை அடிச்சிருக்கான், அந்த அந்த கேம் கேரக்டர் அடிச்சிருக்கான். இந்த திருட்டு பசங்க என்ன பண்ண, நம்மளை வந்து அடிப்பானுங்க. அது எனக்கு குடு அப்படின்னு வந்து அடிப்பானுங்க. நம்ம டக்குன்னு அந்த சைடு ஓடிடும், ஏன்னா நம்ம பேஸ் அந்த சைடு தான் இருக்குது. டக்குன்னு ஓடுறா நம்ம டக்குன்னு இந்த தூரம் ஓடிடணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு பிடிங்கிடுவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே வச்சு விட்ருவோம் ப்ளேஸ். அவ்வளோதான் மக்களே. இப்போ இவங்களாம் காசு எல்லாத்தையும் டக்குன்னு கேலக்ஸி வாங்குற அளவுக்கு காசு வேணும்டா. அந்தளவுக்கு நம்மகிட்ட இப்போ காசும் இல்லை பாருங்கள். கேலக்ஸி வாங்கணும்டா. அடுத்து என்ன பிக்காக்ஸ் வாங்கணும் தெரியுமாடா. அவங்க கேலக்ஸி வாங்கினோடனே பாருங்கள் காசு பயங்கரமாக கிடச்சிருச்சு இப்போ. ஸோ அடுத்து பேஸ் எவ்வளோ அன்லாக் பண்ணுறது, எவ்வளோ காசு இருக்குன்னு எவ்வளோ. அதுக்கு ரீபர்த் பண்ணணுமா, ரீபர்த் பண்ணாலே வந்து இன்னும் ஒரு 1 லட்சம் தான் தேவைப்படுதான் ரீபர்த் பண்ணுறதுக்கே. நம்ம டக்குன்னு கேலக்ஸி பிக்காக்ஸ் வாங்கிட்டு அடுத்து ரீபர்த் பண்ணிடலாம் எனக்கு தோணுது. ஆனால் ரீபர்த் பண்ணால் எல்லா இதுவும் அதாச்சும் நம்மள்ட்ட இருக்கிற இப்படின்னு ஃபயர் ஒர்க்ஸே வாங்கிடலாமா கேலக்ஸியில். இப்போ ஃபயர் ஒர்க்ஸே வாங்கிடலாமா, ரைட்டு ஃபயர் ஒர்க்ஸ் வாங்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ரீபர்த் பண்ணோம், நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பிரெயின் ராட்ஸும் போயிடும். அதனால் வந்து அதனால் நம்ம வந்து வேறு ஒரு புதுசாக ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி இங்கே உள்ள பிரெயின் ராட்ஸ்லாம் அதில் போட்டு அடுத்து இதை ரீபர்த் பண்ணி மறுபடியும் வந்து அந்த இன்னொரு ஐடியிலேருந்து இதை நீங்கள் போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். இதெல்லாம் அடிச்சு சொல்கிறோம், நல்ல பிரெயின் ராடாக இருக்குது. அது மாதிரி 2 ரூபா இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு நமக்கு நல்லா ஒரு 1300 அந்த மாதிரி தான் அவன் நோண்டிகிட்டு இருக்கான் பாருங்கள். லேப்டாப் நோண்டிகிட்டு இருக்கான், என்னடா பார்த்துட்டு இருக்கான் பாருங்களேன். ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நல்லா தான் கொடுக்கலாம், கெஞ்சிரண்டா ஏதாச்சும் நல்லா தான் கொடுங்க பாருங்கள். இது வந்து என்ன மித்திக் பிளாகு, நல்லா மித்திக் தான் கிடைக்கும். மித்திக்னாலே ஒரு 1000 2000 இருக்கும். ஸோ இப்போ காமிக்க இருந்தோ பாருங்கள். 15,000
போட்டு போட்டு ஓடு 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 டக்குன்னு இது கண்டிப்பாக கொண்டு போய் இடம் மக்களை பேஸ்க்கு பிகாஸ் இது 15,000 தருதுன்னா இப்போ எவ்வளோ பெருசு வேற இல்லை அவன் வேறு அவங்க வேற என்ன ஒருத்தர் அடிக்க போயிருக்கேன் நம்மள தான் அடிக்க வராமல் இருக்கேன் அதுக்குள்ளே தப்பிச்சிட்டால என்ன பண்ணுவேன் என்னடா 2 கிடச்சிருக்கு டேய் என்னடா 2 கிடச்சிருக்கு ஈஸ்வனிக்கு லக்கு தான் மக்களே பாருங்க மக்களே 2 கிடச்சிருக்கு மக்களே வந்து அது ஏதோ பக்காய் 2 வந்துருக்கு இங்கே பார்த்தீங்களா அவங்க ஆனால் ப்ளேஸ் பண்ண முடியலைங்க பாருங்கன்னது பிளேஸ்டு பிரமாக்காவா அதோட பிரமாக்கா ஆனால் இது 2வது அவ்வளோ ப்ளேஸ் பண்ண முடியல அது வந்து எப்படின்னா அது என்ன சொல்ல இது பார்த்தீங்கன்னா வந்து ஆடி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி இது வைக்க முடியல பரவாயில்ல இது பார்த்தீங்கன்னா அப்புறமா வச்சுக்கலாம் அதை ஸோ இப்போ ஆனால் நமக்கு செம்ம லக்கு மக்களை பார்த்துக்கோங்க இது கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த இப்போ உள்ள பிரெயின் இப்போ வர்றது பாருங்கள் எவ்வளோ 84 ரூபா வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் 84 ரூபா பாருங்கள் ஸோ இப்போ டக்குன்னு அடுத்து பிரெயின் ராட்லாம் போய் நோண்டுவோம் இதெல்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்காது மக்களே நான் வந்து பின்னாடி போய் நோண்டு வர வழி இல்லை இதோ இங்கே ஏதோ கிஃப்ட் பிரெயின் ராடா இது எவ்வளோடா இது எவ்வளோ அது சிக்கிலேட்டா என்னது சிக்கன் பிளாக் என்னடா சிக்கன் பிளாக்கு சிலேட்டீரியா என்னடா பேர் இதுனா சிலேட்டேரா இப்போ வந்து இது என்ன நல்லதாக கொடுங்கடா 1,00,000 மக்களே காய்ஸ் செம்ம லக்குடா இன்னைக்கு அவன் பின்னாடி வரானா இல்லை அவன் வரலாம் அவன் நம்மளை இப்போ அடிக்க வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் டக்குன்னு இதை போய் நம்ம பார்த்தீங்கன்னா வச்சு விட்ருவோம் நல்ல வேலை மக்களே நல்ல பிரெயின் ராட் கிடச்சிருக்கு மக்களே டக்குன்னு இதை வச்சு விட்ருவா வச்சுடு அவ்வளோதான் சூப்பர் இது 1,00,000 தருது பாருங்க ஓய் நீங்களாம் கேட்குறேன்னா இவ்வளோ ஓவர் ரியாக்ஷன் தரா அப்படின்னு ஆனால் எனக்கு என்ன பண்ணே தரல ஸோ இந்த பிரெயின் ராட் உத்துரும் இந்த 800 கொடுக்குறேன் ஏன்னா இந்த 800 என்ன நமக்கு தேவைப்படாது இது அப்படியே இந்த லாவா பிளேரியாவா இது அப்படியே வெள்ளரிக்காவா விற்று விட்டுறேன் இப்போ வந்து இதை வச்சு விட்ருவோம் நம்ம இதை வைக்க முடியாதோ அது பக்காய் வருது ஸோ எப்படின்னா அந்த 800 பிரெயின் ராட் நமக்கு என்ன நமக்கு தேவைப்படாது பிகாஸ் பாருங்கள் 800 ஏன்னா வந்து அந்த 800 இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம வரது பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு மினிமம் ஒரு 1,300 அந்த மாதிரி தரணும் மேக்ஸிமம் ஒரு 10,000 1,00,000 ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 10,000 தந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இது எவ்வளோ இது என்ன கொடுக்குது கண்டிப்பாக நல்லா கொடுக்காது இது பாருங்கள் 20 ரூபா கொடுக்குது 20 ரூபா வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ லெஜெண்டரி பிளாக் அப்போ இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் 1000 2,000 இருக்கும் லெஜெண்டரி பிளாக்னாலே கொஞ்சம் நல்லா தான் தரானுங்க ஸோ பாருங்க இதோ பாருங்கள் 4,900 இது 4,999 4,950 ஸோ டக்குன்னு இதை போய் ஹேக்கர்னு போட்டிருக்காங்க பிபி பொட்டேட்டோவா பிபி பொட்டேட்டோ என்னடா பேர் இருக்குண்ணா பிபி பொட்டேட்டோவா பாருங்களேன் ஸோ இப்போ டக்குனு இதை போய் நம்ம வச்சுருக்கோம் இடம் இருக்குது இடம் இருக்குது மக்கள் இடம் இருக்குது ஸோ இப்போ டக்குனு இதை போய் இங்கே வச்சுட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ரீபர்த் பண்ண வேணாம் நம்ம நல்லா காசு சேர்த்து வச்சு அடுத்தது நல்லா புதுசாக வந்து இதெல்லாம் வாங்கி வைப்போம் டேய் தம்பி சின்ன பிள்ளையர் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை உடச்சி கொடுத்துட்டு போயிடுவேன் இந்த மாதிரி சின்ன பிளாக்ஸ்லாம் இந்த ஏர் பிளாக்கா இந்தா புதுசாக கொண்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கான்னு எனக்கு தோணும் ஏன்னா இதோ ஏய் நல்லா தான் இருக்குது பாருங்களேன் ஐயோ அவன் வருவான் மக்களே இப்போ டக்குன்னு இதை போய் நம்ம வந்து அவன் பேஸில் போய் இதையும் வச்சுருவோம் இடம் இல்லையா மக்களே இடம் இல்லை மக்களே பாருங்க அப்போ நம்ம ஒரு 1,000 ரூபா கொடுக்குற பிரெயின் கார்டை பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன பண்ணால் வந்து விற்றுடணும் நம்ம 1,000 ரூபா அதாச்சும் 1,000 ரூபா இந்த மாதிரி ஏதாச்சும் விற்கிறோம் நம்ம ஸோ என்னது இது 250 தான் கொடுக்குது இதே பூரா நான் வச்சுருக்கேன் இதே நம்ம 6 இதை வெறும் 250 தான் கொடுக்குது இதே நம்ம விற்றாகணும் அதுக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா இதை வச்சு விட்ருவோம் சூப்பர் பார்த்தீங்களா நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இதை வச்சு விட்டு இப்போ யாராச்சும் இவருக்கு 300 ரூபா இதெல்லாம் நான் என் பேஸில் இன்னும் விற்கவே மறந்துட்டேன் இந்த பனானிட்டா டொல்ஃபினிட்டா ஸோ இதெல்லாம் விற்றுணும் நம்ம ஏன்னா இது வெறும் 300 ரூபா தான் கொடுக்கும் 300 200 வச்சிருக்கூடாது என்ன நம்ம 1000 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மி ஸோ முடிஞ்சிருச்சா அந்த ஹேக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு போல இருக்குது இனிமேல் நீங்கள் வந்து பைத்தியக்கார நார்மலாக தான் சுற்றுவாங்க போல இருக்கு இனிமேல் ரைட்டு இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காசெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிக் பண்ணுவோம் பிக் பண்ணிடுறோம் அவ்வளோதான் மக்களை இப்போ நம்மள்ட்ட இப்போ 13 லட்சம் இருக்குது 13 லட்சம் இல்லை இது எவ்வளோ சொல்லுவாங்க இது வேறு ஏதோ ரேட்டில் சொல்லுவாங்க இது 13 எனக்கு மாதிரி வாயில் வரமாட்டேங்க விட்டுரு எதுக்கு நமக்கு ரொம்ப ஸோ அது மாதிரி சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள் பிக் பிளாக்னால் கண்டிப்பாக 800 அப்படிலாம் கிடைக்கும் பாருங்க இதோ 12 தான் கிடைக்கவே செய்யுது பாருங்களேன் பிக்னு ஒன்று இது எவ்வளோ இதெல்லாம் இதில் இது தேவைக்கூடாது நம்ம வந்து நல்லா இந்த லெஜெண்டரி பிளாக் நம்ம நோண்டுவோம் அதான் மக்கள் நிறைய காசு கிடைக்கும் நமக்கு ஸோ இப்போ டக்குன்னு இது நோண்டு என்ன கொடுத்துருக்காங்க பிக் இது தேவையில்லை தம்பி நீ அதை நீ எடுத்துக்கூட எனக்கு அது தேவையில்லை இது என்ன தரானுங்க 100 ரூபா தராதிங்கிறா நல்ல 1,500 தான் ஸோ நோ ப்ராப்ளம் நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன் பேஸ்க்கு இஸ் ஓகே ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா போ அடிக்க வர மக்களே நம்மளை பாருங்க அடிக்க வந்துட்டு இருக்கான் சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் உங்களுக்கு தெரியாது சார் போ அடிச்சிருப்போம் மக்களை விட்டா ஸோ இங்கே இந்த பிளேஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம ஸோ இப்போ வந்து
நம்ம என்ன பண்ணியானா ரீபர்த் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது. பாருங்கள் இன்னும் இத்தனை நம்ம வந்து இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு மக்களே. இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணி அதில் எல்லாத்தையும் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் மக்கள். சூப்பர் வந்து இவ்வாறு இப்போ நம்மளால் பிக்காக்ஸ் வாங்க முடியுமா? அடுத்து லெவலில் உள்ள பிக்காக்ஸ் வாங்கிடுவோம் நம்ம. என்ன பிக்காக்ஸ்லாம் இருக்குது? ஸோ இன்னும் என்னதுடா அது? இந்த இங் யாங்னு ஏதோ வந்திருக்காருங்க அடுத்த பிக்காக்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இங் யாங்னு ஏதோ வாங்க சொல்கிறாருங்க. எங்கடா இருக்குது இங்யாங் எங்கடா இருக்குது? இதுக்கப்புறமா உள்ளதை வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 16 லட்சத்தை அப்படி தான் வாங்கிடுவோம். ஸோ சூப்பர் இங்யாங் வாங்கிட்டோம் நம்ம. இங்கா வாங்கிட்டோம் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உடச்சுட்றா அவ்வளோதான் மக்களே. இதில் என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது, நல்லதாக கிடைக்காது. ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த அங்கே ஒரு பெரிய பிளாக் இருக்குது, இதை நோண்டி பார்ப்போம். இது நோண்டுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. பிகாஸ் நம்ம என்ன பிக்காக்ஸ் வச்சுருக்கு பார்த்துக்கோங்களேன். அண்ணா அத்தா என்ன வச்சுருக்கானுங்க? என்ன அது? 1300 தருதா? ரைட்டு, எடுத்துகிட்டு போயிடும். ஏரோப்ளைன் போல இருக்குது. ஆனால் நம்ம பிளேஸில் இன்னும் இடம் இல்லை மக்களே. கவனிச்சு பார்த்தீங்கன்னா பேஸில் இப்போ இடம் இல்லை. ஸோ இதான் பொம்பினி குசினி. ஸோ பார்த்தீங்கன்னா குசினியை போய் டக்குன்னு நம்ம ஐயோ எவன்டா அது பின்னாடி? தம் வேடப்பாய், ஏன்டா இப்படி பண்ணுற? ஸோ தூக்கிட்டு போயிடுவான். ஓடு இது நம்ம எவனாச்சும் நம்மள்ட்ட ஆட்டையை போட்டுருந்தா ஒழுங்க நம்ம இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுப்போம். அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது. இல்லை எவனாச்சும் பார்த்துட்டு போகிறான் கண்ணு வைப்பான் வந்து இன்னும் பிரெயின்ரா நீ வச்சுருக்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதை இங்கே இதில் ஏதாச்சும் ஒரு ட்ரெயினோட உத்தாவணும். இப்போ நான் வந்து இது எவ்வளோ ரூபா கொடுக்குது? 1000 இருங்க. இது எவ்வளோ ரூபாட கொடுக்குது? அதுவே மறந்துட்டேன் இருங்க. நல்லா ஒரு கம்மியாக கொடுக்குற ஒரு பிரெயின்ராட வித்தாவணும் இப்போ. ஸோ இப்போ என்ன எது கம்மியாக கொடுக்குது? 1300 கொடுக்குது. எல்லா மக்களே எல்லாமே இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது பாருங்க. அதே பிரெயின்ராட் கூட நம்ம வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் வந்து எதுவும் ப்ளேஸ் பண்ணி இப்போ எதுவும் நம்மளால் விற்கவும் முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம என்ன பண்ணி ஆனால் ரீபர்த் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் பாருங்கள் எல்லாமே நல்ல பிரெயின்ராடாகவே இருக்குது இப்போ நம்மள்கிட்ட. பார்த்துக்கோங்க எல்லாமே சூப்பரான பிரெயின்ராடாக வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த பிரெயின்ராடோட விற்கிற ரேட் பார்த்தீங்களா அதுக்கு 8 லட்சம் கிட்ட வருது. அந்த விற்றாலே நமக்கு 8 லட்சம் கிடச்சிடும். பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ இது சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ பிக்காக்ஸில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. நம்ம பிக்காக்ஸில் போய் அடுத்து என்னென்ன பிக்காக்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோமோ. நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோமா நம்ம வந்து டாப் பிக்காக்ஸ் போகிறதுக்கு. பாருங்கள் டிஸ்கவுண்ட் பிக்காக்ஸ், ஹாலிடே, கிளிச்சு, 6-7 ஒரு பிக்காக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வாங்கணும்னா நமக்கு நிறையா காஸ்ட் அவங்களுக்குள்ள இருக்குது. நம்ம இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்குது மக்களே. போயிட்டோன்னா அவ்வளோதான் சூப்பர். நம்ம வந்து நம்ம ஏதோ சாதிச்ச சந்தோஷம் அவன் கண்ணில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆயிரும் நமக்கு. இதெல்லாம் டக்குனு இங்கே இன்னும் கொஞ்சம் காசுலாம் கலெக்ட் பண்ணுவோம். நம்ம நல்லா காசு கொடுக்கலாம். காசு பார்த்திங்களா? காசு போய் பிச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ ரீபர்த் பண்ணியான்னு எனக்கு தோணிருங்க. நம்ம உள்ளே போய் நல்லா வந்து ஒரு இப்போ என்ன சொல்ல அதாச்சும் நல்லா வந்து ஒரு 1500 அந்த மாதிரி பிரெயின் நடந்து இப்போ நமக்கு தேவை. எனக்கு நம்மள்ட்ட 1300 கொடுக்குற அளவுக்கு தான் மினிமம் இருக்குது இப்போ நம்மள்ட்ட. அதனால் இப்போ நம்ம ஒரு 1500 அந்த மாதிரி கிடைக்கணும் இப்போ நமக்கு. ஸோ இப்போ ஒரு 1500 அந்த மாதிரி பிரெயின் நாட் நமக்கு தேவைப்படுது நமக்கு இப்போ. ஸோ இது சூப்பரா 2000 தான். அந்த டக்குன்னு போய் நம்ம வச்சுட்ருவோம். வரலடா மண்ணண்ணா வந்தண்ணா ஊரல இல்லை பேர் என்னது? ரம்மியா சம்மி பேர் சாமி நான் வந்தாண்ணா பிளேயர் சாலர அவன் வந்து டார்ச்சர் பண்ணானா இல்லை என்னடா காணாமல் போயிடுச்சு. அடாப்பாவிங்களா காணாமல் போயிடுச்சு மக்களே. அவன்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தரலையாடா. இது வித்துடுறான் பாருங்கள் போச்சு மக்களே. அது காணாமல் போயிடுச்சுன்னு தெரில. ஸோ இப்போ டக்குன்னு போய் அதே பிரெயின் கிடைக்குதா போய் பார்ப்போம். நம்ம ஒரு இருக்கிற ஸ்டேஜுக்கு ஒரு 1500 மினிமம் தரணும் மக்களே. அப்போ தான் நல்ல பிரெயின் ராடுக்கு அர்த்தம். இது எவ்வளோடா அவ்வளோ இது கண்டிப்பாக சொல்லணும். நல்லா தான் கொடுக்காது. இது நினச்சேன் சொன்ன மாதிரி எனக்கு பார்த்தீங்களா? சாமினா வந்தண்ணா ஊரலற என்ன தம்பி எனக்கு இது தேவையில்ல தம்பி. என்னன்னா அது இது வித்தாகணும் மக்களை. இது என்ன பண்ணால் வந்து நம்ம வந்து இது எடுக்க விடாமல் இது நம்மளை தடுக்குது. இது என்ன பண்ணால் இதை ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே விற்கணும். இதை சொன்னாலும் இப்போ என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணி விட்ருவோம். ப்ளேஸ் பண்ணி விட்டு இப்போ இதை விற்கணும் மக்களே. அவ்வளோதான் மக்களே முடிஞ்சுது. இப்போ விற்றுட்டோம். இப்போ தான் நமக்கு இடமே கிடைக்கணுங்க. இது வேறு பக்காய் வந்தது. இந்த இது பாருங்களா, இது பக்காய் வந்திருக்கு. அதெல்லாம் ப்ளேஸ் பண்ண முடியல இதை. ஸோ இப்போ டக்குன்னு என்ன பண்ணணும் நம்ம வந்து இப்போ ஓடியே போய் இப்போ இந்த நல்லா பிரெயின் ராட் நல்ல ஒரு பிரெயின் ராட் தேவை போகிறோம் நம்ம. இதான் மக்கள் எனக்கு ஏதோ பெருசாக தெரியுது. கேலக்ஸி பிளாக்குன்னு போட்டிருக்கானுங்க.
நல்லதாக கொடுங்கண்ணா. என்னது எவ்வளோ சூப்பர் சூப்பர் 3300 மக்களே, 3300 போகலாம். சீக்கிரம் அவன் வந்துட போகிறான்டா. சாமிண்ணா வந்தாண்ணா பிளேயர்ஸால் பார்த்தீங்களா எப்படி இவன் பண்ணுற வேலை அப்படி இருக்கு மக்களே. சாமிண்ணா வந்தாண்ணா பிளேயர்ஸால் என்னென்னு சொல்ல என்ன மெல்ல யாரும் இல்லை ராஜாத்தி. ஏய் ஓடுறா போ விட்டா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்குமா மக்களே. பாருங்க அப்படியே இவ்வளோ தான் தண்ணிக்கு இருக்காம பாருங்க. ஜெயண்ட்டாக இருப்பான் போல இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இன்னும் பிக்காக்ஸ் வாங்குறதுக்கு காசு கிடைக்கல. இன்னும் நமக்கு டக்குன்னு நல்லா பிக்காக்ஸ் வாங்குற அளவுக்கு காசு கொடுக்கலாம். டக்குன்னு. ஸோ இப்போ டக்குன்னு இங்கே எவ்வளோ காசு இங்கே தான் மக்களே காசு பயங்கரமாக தருது. இதுதான் மக்களே ரெயின்போ சிட்டரிடியா பிரிட்டாரியா. ஸோ இதுதான் மக்களே பயங்கரமாக வந்து காசு கொடுக்குது. வேறு எந்த பிரெண்டாலும் நமக்கு ரொம்ப காசு கொடுக்கலாம் நமக்கு. என்னடா பண்ணுற அது மேலே என்ன போய் ஏறிட்டு இருக்கேன் பாருங்களேன். அது மேலே ஏறிட்டுருக்கான். நான் அடுத்த பிரெயின் ராட் வாங்கலாம் போல இருக்கே இருக்குங்க. அதுக்கு அடுத்த பிரெயின் ராட் வாங்குறதுக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்துருவோம். அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வசதியாக இருக்குங்க. அதுக்கடுத்த பிரெயின் ராட் பார்த்தீங்கன்னா 1 லட்சம். அதாவது இதோட டபுள் மடங்கு சம்பாதிக்கணும். இதோட டபுள் மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் இதோட டபுள் மடங்கு சம்பாதிச்சுட்டு அடுத்த பிரெயின் ராடை பார்த்தீங்கன்னா அடுத்த பிக்காக்ஸ் வாங்குவோம். நம்ம பிரெயின் ராடில் பிரெயின் ராட் வாங்க தேவையில்ல. பிரெயின் ராட் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பிக்காக்ஸ் வச்சு நோண்டுறது தான், அப்படியே கிடைக்கிறதுலாம் சொல்ல நம்ம வந்து டக்குன்னு இங்கே காசெல்லாம் அப்படியே பாருங்கள். அப்படியே பிக்சடு கிடைக்கிது அப்படியே காசு. இதை பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கெலாம் ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும் மக்களே. எவ்வளோ காசு கிடைக்கிது பாருங்களேன். ஆனால் தூக்கடா எல்லா காசையும் தூக்கடா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்து இப்போ வந்து இன்னொரு என்ன சொல்ல எனக்கு தெரில. நம்ம வந்து அடுத்து நல்லா பின்னாடி போய் அங்கே பாருங்கள். இது இதை நோண்டி தான் நான் நோண்ட பாரு கடைசி பிளாக். இவருக்கு ஏஞ்சல் பிளாக் இது நோண்டது பாருங்களேன். எனக்கு தான் ஏஞ்சல் பிளாக். நீ அடி வந்து என்ன சொல்ல ஏஞ்சல்லாம் வந்து கேர்ள் தானே. நீ அடி வந்து கேர்ள் தான் தானே. நான் தான் எனக்கு தான் இது எனக்கு தான் சீக்ரெட் பார்த்துக்கோங்க. சீக்ரெட் யார்ட்டையும் சொல்லக்கூடாது சீக்ரெட்டை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை போய் நம்ம பேஸில் போய் வச்சுருவோம். தம் அடப்பா என்ன அடிச்சியாட்டா. அதுக்கு இவ்வளோ தூரம் வீசி எரிஞ்சிட்டான் பாருங்களேன். அப்படியே தூக்கி வீசி எரிஞ்சுட்டான். தம் போய்க்கிறான். ரூட்டு கிளியர் அப்பா விட்டு அடிச்சிருப்போம் நம்மள. ஸோ டக்குன்னு இப்போ ஏதாச்சும் இது எவ்வளோ ரூபா கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து நான் எவ்வளோ பார்த்தேன். ஏதோ 3000 இருங்க. இதை விற்றுருவோம். ஏன்னா இதுக்கு மேலே தான் ரொம்ப இருந்துச்சு. இந்த கொக்கா என்ன வாயிலேயே வர மாட்டேங்கி. ஸோ அதுக்கு மேலே இதை வச்சு விட்ருவோம் நம்ம. ஸோ லவ கொக்கா இதை வச்சு விட்ருவோம். இது பார்த்தீங்கன்னா 3000 ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது 5000 கொடுத்துட்டு மக்களே. இது 3000 கொடுக்குறாப்பா. நான் கூட இதோட அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்டா எனக்கு மட்டும் கெட்டதான் எனக்கு. நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம்ங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ நம்ம பார்ட் 2 போடுவோம். அடுத்து வச்சுக்கலாம். பை கைஸ்.